ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்ஸ்டன்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டன்ட் மிக்ஸுங்க அது. இன்றைக்கி இந்த மிக்ஸில் தான் நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இதாங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாவு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடிச்சுக்கிறணும், நல்லா நுர வர அளவுக்கு. நீங்கள் இப்படி பீட்டர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணி, அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா கேக் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த எக்கை பீட் பண்ணும்போதே இந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எசன்ஸ் ஊற்றணுங்க. நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ட்ராப் விட்டால் போதும். ரொம்ப விட்டாலும் இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. கரெக்டாக 2 ட்ராப் போதுங்க. இதை விட்டுட்டு இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ எக்கு ஸ்மெல் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது எக்கை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ பாருங்கள், இந்த பட்ரு வச்சுருக்கேன் 200 கிராம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை நல்லா இந்த முட்டையோடு சேர்த்து இப்படி நல்லா பீட் பண்ணிக்குவோம். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 90 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த பேக்கிங்லேயே உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிற இது கொடுத்துருக்காங்க. 90 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பட்ரு சேர்த்துருக்கேன். அந்த பேக்கிங்கில் வந்து ஆயில் சேர்த்துக்க சொன்னாங்க. எனக்கு ஆயில் பிடிக்காதனால நான் பட்ரு சேர்த்துருக்கேன். பட்ரு சேர்த்துட்டு தண்ணி 90 ml ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த மிக்சிங் இருக்குல்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மிக்சிங் ஃப்ளவரை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த பட்டரெல்லாம் நல்லா அதோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இன்ஸ்டன்ட் மாவுங்கிறனால இதிலே பேக்கிங் பவுடர், சுகர் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அதனால் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டும் இதை 1 hour நல்லா புளிக்க வைக்கணும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா 1 hour அப்படியே வச்சிடணுங்க. மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா மாவு கொஞ்சம் புளிச்சு வரும். புளிச்சு வந்தால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இதை 1 hour ஆகட்டும். பாருங்கள், நம்ம அடித்து வச்ச இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கப் கேக் மாதிரி செய்ய போகிறேன். அதனால் இந்த கப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வைப்போம். நான் ஏற்கனவே கேக் செஞ்சது வந்து நான் ஓவனில் வச்சு செய்கிறது காமிச்சேன். இன்றைக்கி வந்து ஓவன் இல்லாதவங்க எப்படி செய்யலாங்கிறதுக்காக இந்த இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இட்லி பாத்திரம் எப்போதும் போல் இட்லிக்கு தண்ணி வச்சு மேலே அப்படி துணி போட்டு வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தான் இந்த கப்ஸ் எல்லாம் நான் வைக்க போகிறேங்க. ஒரு கப்ஸாக நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் வந்து நம்ம இந்த மாவை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் ஆஃப் இதில் ஊற்றிக்கலாம். இதை இப்படி ஊற்றிட்டு ஒன்றுன்னா நம்ம இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தாங்க அப்படி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன், ஹெர்ஷைஸ். அதையும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இது ஃபஸ்ட் டைமாக ஊற்றுறேன். சாக்லேட் ஃப்ளேவர் இதையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு எப்போதும் போல் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சான்னு.
கேக் அவிஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்கு, மேலே புஷ்ஷுன்னு வந்துருக்கு. இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சென்டரில் குத்தி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்குங்க, ஒட்டவே இல்லை பாருங்கள். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒன்றா எடுத்துடலாம். பேலன்ஸ் இருந்த மாவையும் இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சுங்க. இதுவும் அதே மாதிரி நல்லா வெந்து வரட்டும். நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், கேஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ஹெர்ஷைஸ் ஊற்றி வச்சது அதுவுமே நல்லா அப்படியே வந்து ஊற்றின மாதிரியே தெரியல. தேவைன்னா அது மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். இப்போ ஒரு பீஸை எடுத்து பார்க்கலாம். இந்த பீஸ் பாருங்கள், எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. ஒரு பீஸ் இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது கப் கேக்கு. ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்படி கேக் செய்யலாங்க. நல்லா ஈஸியான மெத்தடாக கேக் செய்கிற மெத்தட் இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.